நீரின் அருகில் இருப்பதை நான் உணர்கிறேன். இயேசுவே, நீரின் அருகில் இருப்பதை நான் உணர்கிறேன். உம்மை விட்டெங்கே போவேன்? உம்மிடம் எங்கே நான் மறைவேன்? உம்மை விட்டெங்கே போவேன்? உம்மிடம் எங்கே நான் மறைவேன்? விண்ணகம் நான் போனாலும் நீர் அங்கே, பூமியின் எல்லையிலும் உம்மை காண்பேன். இறைவா, என் மனதை நீர் அறிகின்றீர். உமக்கு மறைவான எண்ணங்கள் எனக்கில்லை. உம்மை விட்டெங்கே போவேன்? உம்மிடம் எங்கே நான் மறைவேன்? 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 என் கண்கள் உயர்ந்து பார்க்கும் என் ஆண்டவர் நீரே. என் இதயம் நம்பி நிற்கும் என் உதவி நீரே. வானங்களை படைத்தவரே, பூமியை நிலைநிறுத்தி நீரே. என் வாழ்வின் எல்லா நாளும் உம் கரங்களில் பாதுகாப்பே. தடுமாறும் என் பாதையில் தாங்கும் கரம் நீரே. என் உதவி நீரே தேவனே. என் நம்பிக்கை நீரே ஆண்டவரே. போகிலும் வருகையிலும் என்னை காக்கும் உம்மை பாடுமே. என் ஆத்துமா உம்மை தேடுமே. என்னாலும் என் வாழ்வில் கிருபை நிறைந்ததே.
உதவி நீரே தேவனே, என் நம்பிக்கை நீரே ஆண்டவரே. போகிலும் வருகையிலும் என்னை காக்கும் காவலரே. என் இதயம் உம்மை பாடுமே, என் ஆத்துமா உம்மை தேடுமே, எந்நாளும் என் வாழ்வில் உம் கிருபை நிறைந்ததே. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலிக்கூடாக மாலை நீரே நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உங்களுடைய நிகழ்ச்சியில் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிவித் தருகிறேன். இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலிக்கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் கத்த தந்த நாள் இதிலே கலியுண்டு மக்களை கத்தர் எங்களுக்கு இந்த மாலை பொழுதை ஒருமுகப்படுத்தி ஒருமனப்படுத்தி இருக்கிறார். அந்த தேவாய் தேவன் கொடுத்த இந்த கிருபையின் தருணங்களுக்காக சோசரித்து ஜெபித்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, தகப்பனே, இதுவரை எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. விசேஷமாக சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இந்த தேசத்துல இந்த வானொலியை முன்குறித்தீரே, தரிசனங்களை கொடுத்தீரே, வெளிப்பாடுகளை கொடுத்து அப்பா இந்த நிமித்த இந்த ஊழியத்தை உம்முடைய திருக்கரத்துல தருகிறோம். காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசிரியர் அந்த கிருபிகளுக்காக நன்றி. இந்த ஊழியரும் ஊழிய ஸ்தாபகருமான பிரதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக பிற பிள்ளைகளுக்காக உடன் ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்கரத்துக்குள்ளா எல்லாரையும் பேர் பேராய் குடும்பமாய் சபை ஊழியங்களை ஆசிரியத்து தரும்படியா ஒப்புக்கொடுச்சு பீக்கிறன் தகப்பனே. அதே போல மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பையாவே உடைய கருத்து தருகிறோம். நித்திய வெளிச்சத்தின் தொகுப்பாளர் ஊழியருமான மகேந்திரையாக்கா நன்றி செலுத்துறோம். கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்காய் நன்றி. அவருடைய கையின் பிரியாசங்களை ஆசிர்வதிங்க. ஊழியங்களை எல்லைகளை விசாலப்படுத்தி கொடுங்கப்பா. உறவுகளை ஆசிர்வதிங்க. இன்னும் இந்த முதிர் வயதின் கனிதந்து புஷ்டி பசுமையுமாக இருக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். கேட்டுக்கொண்ட அன்பு நேர்களையும் இடத்திற்கு தருகிறோம். அவர்களை பெற்றிருக்கப்பட அன்பு நேர்களுக்காக செபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. என்னென்ன பாரத்தோடு தேவைகளோடு இந்த வானொலியை கேட்கின்றார்களோ அவர்கள் இன்னும் விடுதலையை பெற்றுக்கொண்டு சுகத்தோடு பலத்தோடு அப்பா உமக்குள்ளாய் இன்னும் ஆயுசை கூட்டி கொடுத்து நீர் ஆளுகை செய்யும்படியாய் உமக்குள்ளவர்கள் சங்கமிக்க அவர்கள் ஐயா இந்த சங்கம் வானொலி கூடாக பெரிய அறுபடியை காணத்தக்கதா கிருபை பாராட்டும். தாழ்ந்துள்ள பிள்ளைகளை ஊழியம் செய்யும்படியாய் எழுப்பித்தாங்க தகப்பனே. தடைகளை உடைத்து காரியத்தை வாய்க்க பண்ற கத்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே. இந்த நாளும் அவர்களை முன் குறித்து அழைத்து வந்து நாமத்தை மகிமைக்காக பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதியும் அடியாளையும் ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே. இந்த வேளை முதல் கத்தாவே தொடக்கம் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னத்தை ஆளுகை செய்யுங்க அப்பா. பலன் சுகம் வல்லமை தந்து ஆளுகை செய்ய முடியாது செபிக்கிறேன். குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதிங்க. வார்த்தையை கொடுக்கும் போது அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்க கத்தாவே. எப்படி செய்யணும் எவ்வாறு செய்யணும் கற்றுத்தாங்க ஆவியானவரே. உங்களுடைய வல்ல கருத்துக்குள்ளாய் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் என்னோடு பேசின வார்த்தை என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை சுவைப்படுத்துறவர் தேவனே. சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 32ஆம் வசனம் இப்படி சொல்வது, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை சுவைப்படுத்துறவர் தேவனே. நிச்சயமாக இந்த நித்திய வெளிச்சத்தின் வழியை சுவைப்படுத்துறவர் தேவன். அவரிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து விட்டோம். அவரே நம்மை பலப்படுத்தி எங்கள் வழியை சுவைப்படுத்தி அவருடைய நாமத்தின் வழிகளாக விளங்க செய்வார். ஆமீன். நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். இந்த நாளும் நிகழ்ச்சிகள் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாளும் 7 மணி தொடக்கம் நாங்கள் 8 மணி வரைக்கும் துதி பாடல் ஜெபங்களுக்கூடாக கடந்து செல்ல போறோம். 8 மணியில இருந்து நாங்க வார்த்தையின் வெளிச்சத்து கூட கடந்து செல்ல போறோம். இந்த நாளும் முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்து செய்தி எடுத்து வருகிறார்கள் ஏமி புஷ்பராஜா அவர்கள். 2வதாக செய்தி எடுத்து வருகிற சுபாலங்க அவர்கள் உங்கள் சகோதரி. 3வதாக வார்த்தையின் வெளிச்சத்து செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் அண்டன் ராசநாயகம் அவர்கள். இதனால முடிவு ஜெபமாக நாங்கள் நன்றி ஜெபத்தை ஏறெடுத்து நாங்கள் மார்க ஒளிபரப்போடு இணைவோம். இதனாலும் கர்த்தர் இந்த பாராட்ட கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபித்து துதிப்போமா. இணையுங்கள், அழியுங்கள். உங்கள் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சங்கம் வானொலிக்குள் சங்கமிக்க
நித்திய வெளிச்சத்தின் நேரடி மாலை நேர ஒளிபரப்பில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வருவோம் அந்த நாமத்தை உயர்த்தும் துதி பாடல்களோடு அந்த நாமத்தை உயர்த்துவோம், துதிப்போம். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். இதுவரை உதவி செய்த எபினேசரே உமக்கு நன்றி. ரோயே உமக்கு நன்றி. என்னை காண்பவரே உமக்கு நன்றி. உம்மை காப்பவரே உமக்கு நன்றி. கைவிடாதவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய காணியத்தாளங்களை இணைத்துக் கொண்டீர். அநாத சிநேகத்தாளங்களை சிநேகித்தவரே, அன்பின் கயிறுகளாளங்களை அணைத்துக் கொண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவர். இந்த வேளையில் நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. துதிக்கு பாத்திரது தூயவரே, அனலோடுமை ஆராதிக்க, அவையோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க, புத்தி உள்ள ஆராதனை செய்ய தகப்பனே, நாம் மயப்படும் பாத்திரங்களை எங்களை விளங்க செய்ய உயவன் நீங்க களிமண்ணான எங்களை வனைந்திடுமையா விட்டு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் ஐயா. துதிக்கு பாத்திரரே மையத்துறோம், அந்த தூயவரே மையத்துறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரே, அப்பா சவாமை உள்ளவரே, உம்மை நன்றியோடு இதோ மறித்த சதாகாலம் உயிரோடு இருக்குன்னு சொன்ன தேவன், இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன், நம்மை மரண பரியந்தம் நம்மை நடத்துற தேவனப்பா. நன்றி ஆண்டவரே. அண்ணலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அண்ணலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. பலிபீடத்தின் அக்கினி அணையாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என் பலிபீடத்தின் அக்கினி அணையாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அணைவாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. இரவு முழுவதும் விடியற் காலம் மட்டும் பலிபீடத்தின் அக்கினி எரிய வேண்டும். இரவு முழுவதும் விடியற் காலம் மட்டும் பலிபீடத்தின் அக்கினி எரிய வேண்டும். அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரியும் திரியை அணைக்காதவரே, நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எரியும் திரியை அணைக்காதவரே, அனலாய் அனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. அனலாய் அனலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. ஆவியானவரே ஆவியானவரே, அனல் மூட்டி எங்களை ஆட்கொள்ளுமே. ஆவியானவரே ஆவியானவரே, அனல் மூட்டி எங்களை ஆட்கொள்ளுமே. ஆவியானவரே ஆவியானவரே, அனல் மூட்டி எங்களை ஆட்கொள்ளுமே. அனலாய் தணலாய் இருக்க வேண்டுமே, ஆதி அன்பு குறையாமல் வாழ வேண்டுமே. ஆம்பப்பா, இந்த நாலு மணல் மூட்டி எழுப்புங்க. அனலுமின்றி குளிருமின்றி வேண்டாம், அனலோடு உம்மை ஆராதிக்க அப்பா. உம்முடைய வல்லமையோடு இன்னும் எழுந்து பிரகாசிக்க, எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது, கத்தரி மகிமை உண்மையெழுத்தது என்று சொன்னீரப்பா. அந்த வெளிச்சம் எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி.
கிருபை தாங்க, பலன் தாங்க. தன்று எலியாவை தட்டி எழுப்பின வல்லமை, அப்பா கிதியோன் எழுப்பின வல்லமை இருக்கிற பலத்தோட போன்னு சொன்னீங்களே, அப்படிப்பட்ட எழுப்பு உண்டாட்டுமையா இடத்தின் வல்லமை எடுத்து பயன்படுத்து. ஒரு அசை உண்டாட்டு, மேல் விட்டு அறையில் அசை உண்டானது. இந்த வானொலி அலைக்குள் ஒரு அசை உண்டாட்டு, ஒரு எழுப்புதல் எங்க காணணும் ஆண்டவரே. எங்களுக்கு நீ பற்றி எறியட்டும் ஆண்டவர். எழுந்து பிரகாசிக்க, எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் ஆராதனைக்குரியவர், நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் மகத்துவம் உள்ள மகிமை ராஜா. மாறாவை கூட மதுராவை மாற்றின தேவன், மங்காத வழியே உம்மை நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம். இனேசரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றியோடு அப்பா. இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துவேன். அற்புதரே சோஸ்திரம், அதிசயமே உமை சோஸ்திரி. கப்பரே என் கண்ணலே உமை சோஸ்திரம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லவர் மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ராஜா என்பல நானீர், எதற்கும் பயமில்லையே. ராஜா என்பல நானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே சப்பா, ஆராதனை உமக்கே சப்பா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம், நன்றியோடு சோசரிக்கிறோம். மகிமையை ராஜாவே நீர் பெரியவர், யோசனையில் பெரியவர், செயல்ல மகத்துவம் உள்ளவர், ஆலோசனை ஆச்சரியமானவர். அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் கர்த்தா. ஆச்சரியமான காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் வாழ்க்கையில செய்பவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. தகப்பனே எங்களை பொன்னாக விளங்க செய்தவரே உமக்கு நன்றி அப்பா. உடைய கரத்து நிலங்களை மறைத்து கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி அப்பா. கோடி கோடி சோசரின் கத்தாவே உமை நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். இதுவரை நடத்தின வினேசன் நன்றி அப்பா. ஏசப்பா நன்றி அப்பா, ஏசப்பா நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை உமக்கே செலுத்துகிறேன் உயிருள்ள நாளெல்லாம். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை உமக்கே செலுத்துகிறேன் உயிருள்ள நாளெல்லாம். நன்றி அப்பா, ஏசப்பா நன்றி அப்பா, ஏசப்பா
இப்பொழுதும் என்னை நீர் கைவிடவில்லை. நிமிஷம் தோறும் விசாரித்து நடத்துகின்றீர். இமைப்பொழுதும் என்னை நீர் கைவிடவில்லை. நிமிஷம் தோறும் விசாரித்து நடத்துகின்றீர். என் நாட்களெல்லாம் உம் கரத்தில் இருக்கிறதே. என் நாட்களெல்லாம் உம் கரத்தில் இருக்கிறதே. வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டினீர். சென்ற வருஷமெல்லாம் நன்மையினால் முடிசூட்டினீர். நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா. நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை உமக்கே செலுத்துகிறேன் உயிருள்ள நாளெல்லாம். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை உமக்கே செலுத்துகிறேன் உயிருள்ள நாளெல்லாம். நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா, நன்றி அப்பா ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமக்கே தருகிற இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அடுத்ததாக எங்களோட துதி பாடல் பாட எங்களோட சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பில் கொண்டு வந்து நாங்கள் துதிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, praise the Lord. Thank you, sister. Thank you. பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாருங்க சிஸ்டர். நன்றி தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் என்று சொல்லி ஆண்டவரே, நித்தியமான அந்த வெளிச்சம் தகப்பனே, ஒவ்வொரு கூடாகும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்க இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடுமான உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார்னு சொன்ன அந்த வெளிச்சம் ஒவ்வொருவரும் பரவும்படியாக அநேக ஜனங்கள் ஆண்டவர் இந்த வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் சொன்ன வார்த்தையின்படி வெளிச்சத்திடத்துக்கு தேடி வரத்தக்கதாக இந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்றதை கண்டுகொள்ள நேர் ஐயா, இந்த ஊழியங்களுக்கு ஊடாக ஆண்டவரை பரவி செல்லுற ஆறுகளைப் போல ஆண்டவரை எல்லா இடம் பரவ நீர்க்கிருபை செய்கிறபடியா உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துகிற சத்திய பரனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அதிசயம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற வல்லமுள்ள நாமம் இயேசுவின் நாமம். அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், ஊத்துண்ட பரிமள தைலத்துக்கு ஒப்பான உம்முடைய நாமம். முழங்கால் ஜாவும் உம்முடைய நாமத்துக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் ஜாவும் நீர் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும் சொன்ன வார்த்தைப்படி ஒவ்வொரு தரும் ஆண்டவரே உமக்குள்ளாக ஆண்டவரே முழங்கால் ஜாவும் முடங்கும். தகப்பனே நன்றி செலுத்துறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயரடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயரடைக்கலத்தில் எம்மை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 என் இயேசுவே, நீரே என்றும் என்றும் பெரியவரே. உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது எம்மை தப்புவித்தீரே, உந்த நண்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் எங்குதே. உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது எம்மை தப்புவித்தீரே, உந்த நண்பின் ஆழத்திலே
இன்னும் மூழ்கிச் செல்ல உள்ளமெங்குதே. நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 என் இயேசுவே, நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே. நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே. திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே. திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 என் இயேசுவே, உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே. பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. ஆமாண்டவரே, உண்மையே எங்களுக்காய் ஆண்டவரே சொந்த குமாரன்னு பாராமல் அவரையே எங்களுக்காய் ஒப்பு கொடுத்த தேவன், உலகத்தில் எல்லாம் மூழ்கூடாத எங்களை தப்புவித்த தேவாதி தேவனே உமக்கு நன்றி நன்றி. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே, ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே. ஆபிரகாமின் உடன்படிக்கையே நினைவு கூர்பவரே, ஆபிரகாமின் உடன்படிக்கையே நினைவு கூர்பவரே. உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. மோசையோடு இருந்தது போல் எம்மோடு இருக்கின்றீர், மோசையோடு இருந்தது போல் எம்மோடு இருக்கின்றீர். எமக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார், எமக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. வானமுந்தன் சிங்காசனம், பூமியுந்தன் பாதபடி. வானமுந்தன் சிங்காசனம், பூமியுந்தன் பாதபடி. உந்தன் பாதத்தில் நின்றபடியே உம்மை உயர்த்துகிறோம், உம் பாதத்தில் நின்றபடியே உம்மை உயர்த்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம்.
உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. கெருபிங்கள் சேராமீன்கள் மத்தியில் வாசம் செய்பவர், கெருபிங்கள் சேராமீன்கள் மத்தியில் வாசம் செய்பவர், துதிக்கும் போதெங்கள் துதியின் மத்தியில் வாசம் செய்கின்றேன். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. அல்லேலூயா. உம்முடைய மகிமையின் ராஜாவே, உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபையே, கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபையே. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை, என்னை அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து நானும் சென்றிடுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து நானும் சென்றிடுவேன், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை, நாம் கைவிடப்படுவதில்லை. நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடப்படுவதும் இல்லை. ஆண்டவரே, மலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் தேவனாய கர்த்தர் உன்னோடே கூட வருகிறார் சொன்ன தேவன் பலங்கொண்டு திடமனதாய் எங்களோடு கூட வருகிறவர், பெரியவர், நித்தமும் நடத்துகிற தேவன். உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த வந்த ஒவ்வொருத்தரும் கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த இடத்திலும் ஆண்டவர் அந்த வெளிச்சம் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என் இயேசு என்றதை கண்டுகொள்ளும்படியாக இந்த இருதயத்தை எப்பொழுதும் ஆண்டவர், இந்த இருதயத்தின் நினைவுகள், இருதயத்து யோசனைகள் தேவனோடு இணைந்திருக்கும் போது அவர் சரியான வழியை காண்பிச்சு வெற்றி பாதை காட்டுகிற தேவனாய் இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதியை எடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. இதனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து உயர்த்தி மகிழ்ந்தீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்த உங்களை உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அதில் சித்தமா நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்க வேண்டிய சமாயத்தை கூறுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம்.
நன்றி சிஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்களையும் அப்படி ஆசீர்வதிப்பார். ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபம் பாடல் துதிக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். கர்த்தனா ஒன்றை மகிமைப்படுவதாக. சரியாற்ற 1 நேரம் 7:30 நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இதனால தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட பகுதியானது நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் வாசிப்போம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராயிருக்கிறார்கள். புத்தியும் அறிவுமுள்ள மனுஷனாலோ அது நற்சீர் நீடித்திருக்கும். ஏழைகளை ஒடுக்குற தரித்திரன் ஆகாரம் விழியாதபடி வெள்ளமாய் அடித்து கொண்டு போகிற மழையைப் போலிருக்கிறான். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கைக்கொள்கிறவர்களோ அவர்களோடே போராடுகிறார்கள். துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். இரு வழிகளில் நடக்கிற திரியாவரக்காரன் ஐஸ்வர்யனாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி. வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். போஜன பிரியனுக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேர் இறங்குறவனுக்காக அதை சேகரிக்கிறான். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான், புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். நீதிமான்கள் கலிகூறும் போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். துன்மார்க்கர் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துறவனோ தீங்கில் விழுவான். ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட அதிகாரி கட்சிக்கும் சிங்கத்துக்கும் அலைந்து திரிகிற கரடிக்கும் ஒப்பாயிருக்கிறான். பிறகு புத்திரனாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி. பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவான். இரத்தப்பழிக்காக ஒடுக்கப்பட்டவன் குழியில் ஒளிக்க ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான். வீணரை பின்பற்றுவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். முகதாட்சணியம் நல்லதல்ல. முகதாட்சணியம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். வன்கண்ணன் செல்வன் ஆகிறதுக்கு பதறுகிறான். வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தன் இருதயத்தை நம்புறவன் மூடன். ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்கிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். துன்மார்க்கர் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள். அவர்கள் அழியும் போதோ நீதிமான்கள் பெறுகிறார்கள். ஆமேன். இந்த இடத்துல கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை, கர்த்தரை நம்புறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புறவனோ செழிப்பான். நிச்சயமாக நானும் நீங்கள் அவரை நம்பி இருக்கும். நிச்சயமா எங்கள் வாழ்க்கையை செழிப்பாயிருக்கும். நிச்சயமா வார்த்தை வெறுமனே திரும்புவதில்லை. இந்த வார்த்தைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கை, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை செழிப்பாகும். அதுதான் உண்மை. அடுத்தது பாருங்க, இந்த வசனம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன், அந்த உண்மையுள்ள மனுஷனாக நானும் நீங்களும் இருக்கும்போது நிச்சயமாக நாங்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறலாம். அந்த உண்மையை நாங்க கண்டுடையணும்னு சொன்னா, உண்மையாய் நாங்க நடக்க முடிக்கிறோம்னு சொன்னா, எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை பண்ணி அதை விட்டு விட்டு அவருடைய இரக்கத்தை பெற்றோம்னு சொன்னால் நிச்சயமாக அந்த உண்மை உள்ள மனுஷனாய் நானும் நீங்களும் மாற முடியும். இதைத்தானே அந்த இளைய குமாரன் செய்தான்.
நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு தகப்பனே உமக்கு விரோதம் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய பிள்ளை என்று சொல்ல நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்கால் ஒருவனாக என்னை எண்ணும் என்று சொல்லி அங்கே எளிய குமாரன் மறுபடியுமா தகப்பனிடத்துல வந்து தன்னை ஒப்பு கொடுத்தான். பாவங்களை அறிக்கை செய்தான். ஆனா அப்பாவோ மன்னித்து கட்டி அணைத்து முத்தம் செய்து அவன் என்னெல்லாம் தான் இழந்தானோ எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். அப்பா மோதிரத்தை கொடுத்தார், வஸ்திரத்தை உடுத்து வைத்தார், பாலரட்சி அணிந்துட்டார். மீண்டும் தன் மகனாக பிள்ளையாக அணைத்துக் கொண்டார். கொண்டாட்டம் உண்டானது. மனம் திரும்ப ஒரு பாவி நிமித்தம் அந்த பரலோகமே சந்தோஷப்படுகிறது. அது அந்த உண்மைகள் ஆசை, அது அந்த பரிபூர்ணமான ஆசிரம். அந்த ஆசிரத்தை நாங்க சுதந்திரிக்கும்படி அவர் அண்டையில இன்னும் நெருங்கி சேருவோமா? நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் உங்களோடு சிஸ்டர் டோலியோர் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பை கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம், துதிப்போம். பிரைஸ் சிஸ்டர் டோலி. Praise the Lord, sister. Praise the Lord. பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள் ஊழியருக்கான ஜெபத்தை துதி பாடலே உங்களோட ஒரு மனப்படை. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, இந்த நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து வெளிச்சமாக எங்களுக்குள்ள பிரகாசிக்கிறவங்களோட ஜீவன் உள்ள பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க பேர் சொல்லி அழைத்தீர்கள் ஆண்டவரே, அதுக்கான நன்றி, நன்றி, நன்றி. உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவாங்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்கிறவர் மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமேனப்பா, நாங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் எங்களை பேர் சொல்லி அழைத்தீரப்பா. அப்பா, அந்த அழைப்புக்கு பாத்திரராக நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் நீங்க எங்களை நேசிக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் பேர் சொல்லி ஆண்டவர் எங்களுடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிற அந்த அந்த அற்புதமான கிருபைக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொருத்தரையும் அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. உயிரோடு இருப்பது தான் ஆண்டவரே, உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. சித்தம் செய்வது தான் இருதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உண்மைத்தான் என் முன்னே நிறுத்தியுள்ளேன் அப்பா. நீங்க எங்கள் முன்பாக எங்களுக்கு தேவையானவைகளை சந்தித்து இந்த நித்திய வெளிச்சத்துல ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் பேர் சொல்லி அழைத்த கிருபைகளுக்கான நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள தகப்பனே, நீங்கள் ஜீவன் உள்ள தகப்பன். நானும் வழியும் சத்தியமும் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை ஆசீர்வதித்த அந்த மகா பெரிதான ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உங்க வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே உங்களோட வெளிச்சத்தை உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து அவர்களே அப்பா உங்களோட ரத்தத்தினால மூடி வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், இன்றைக்கு புதிதான கிருபையின் மூலமாக புதிதான வார்த்தையின் உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி ஒவ்வொரு வார்த்தையிலும் எங்களுக்கு புதிதாக பகிர்ந்து கொடுக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. கத்தரை நம்புறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆமேனப்பா, நாங்களும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பதற்கு எங்களுக்குள்ள உங்களோட அன்பான இந்த கிருபையை கொடுத்து உங்களோட அபிஷேகத்தினால நிலைநிறுத்தி வைக்கும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் மறுபடியும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறேன்னு பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். எந்தன் ஜப வேலையும்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜப வேலையும்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறையும்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். சேராது ஜபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தை கேட்டும் பாதம் வந்தேன்,
எந்த ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் உம்மோடு என்னாலே உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேன் எந்தன் ஜெபவேளையுமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் நம்பிக்கை இல்லாமல் அலைகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே போராடி ஜெபிக்கின்ற நாதா நம்பிக்கை இல்லாமல் அலைகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே போராடி ஜெபிக்கின்ற நாதா எந்தன் ஜெபவேளையுமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுவேன் கண்ணீரின் ஜெபம் கேளுமே கருணையின் பிரவாகம் நீரே எந்தன் ஜெபவேளையுமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் ஆமேனப்பா உங்களை மட்டுமே நாங்கள் நாடி வந்து உங்களை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களே ஆண்டவரே ஒரு இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க நீங்கள் நிழலாக அவர்களுக்கு முன்பாக நின்று அவர்கள் போக்கிலும் வரத்திலும் எந்த நிமிடத்திலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஆண்டவரே அவங்க கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் யாவரையும் ஆசீர்வதிங்க உங்களுடைய சித்தத்தின்படி யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் எல்லா கணமைக்குமே உங்களுக்கே உரியது என்று கூறி உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நான் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி இயேசுவே நன்றி ஆமேன் 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 நன்றி சிஸ்டர் நன்றி ஊழியருக்கா பாடப்பட்டு ஜெபித்தீர்கள் அருமையான பாடலை எடுத்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி துதித்தீர்கள் அப்படியாக உயர்த்தி துதித்து ஜெபித்த உங்களை எங்கள் குடும்பத்தை ஊழியர்களை கத்தனை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து இணைந்திருங்கள் கத்தனை நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம் சமாஜ குருவம் நன்றி சிஸ்டர் ஆமேன் God bless you sister சுபா ஆமேன் God bless you too. ஆமே நாங்கள் துதி பாடல் ஜெபங்களுக்கூடாக சொல்கிறோம் சரியா தோன்ற நேரம் 7:43 அழையுங்கள் இணையுங்கள் கர்த்தருடைய நாமத்தை ஒன்றாக துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் ஆமேன் இந்த நாளிலும் அடுத்ததாக வானொலி ஆசீர்வாதத்தை நேருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கும் துதிக்கும் எங்களோட மூத்த ஊழியர் இணைந்திருக்கிறார்கள் அவர்களை அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம் துதிப்போம் பிரைஸ் தி லார்ட் ஐயா Praise the Lord, Mahendran ஐயா. Praise the Lord, sister. Praise the Lord. Praise the Lord ஐயா. வானொலி ஆசீர்வதித்து நேரலுக்கான ஜெபத்தை முதலெடுத்து துதிப்பாடலை ஏறெடுங்கள் எங்களோட ஒரு மனப்பாடுகள். ஆமென் ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலி நிலையத்திலே இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிற சுவாமி, அந்த கிருபைக்கா நன்றி ஐயா. இந்த சங்கம வாணி உலகத்திலே அநேக தேசங்களிலே அநேக தேவ பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, அந்த சங்கம வானொலியை நடத்துகின்ற லெஸ்ஸி பிரதர், சிஸ்டர் ரீட்டா, பிள்ளைகள், பேர குடும்பங்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக செபிக்கும் சுவாமி. அநேக ஊழியர்கள் ஆண்டவர் ஓடோடி வருகிறார் சுவாமி. காரணம்
நான் உண்மையாய் உத்தமமாய் ஊழியருக்கென்று ஜெபம் செய்யும்போது கர்த்தாவே எங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவனே, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி நித்திய வெளிச்சம் உலகமெங்கும் இருளான உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கவும், இருளான குடும்பங்களுக்கு வெளிச்சத்தை காட்டவும் இந்த சங்கம வானொலியை தந்தீரே சுவாமி, அந்த கிருபைக்கு நன்றி. எங்களுடைய தாளந்துகளை இரவு பகல சமர்ப்பிக்க இந்த சங்கம வானொலியை தந்தவரே மீண்டும் உமக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஐயா, அதை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். உலகமுள்ள எல்லா தமிழர்களும் தமிழர்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, அந்த நித்திய வெளிச்சத்தை நடத்துகிறவர் நீரா ஆண்டவரே. ஆவியானவரே நீரே இந்த வழியை நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய வெளிச்சத்தை நடத்துகிற ஆவியானவர் இப்போ எங்களோடு உலாவுகிற ஆவியானவர். நித்திய வெளிச்சத்தை நடத்துகிற ஆவியானவர் இப்போ எங்களோடு உலாவுகிற ஆவியானவர். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவர். மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற ஆவியானவரே. நித்திய வெளிச்சத்தை நடத்துகிற ஆவியானவர் இப்போ எங்களோடு உலாவுகிற ஆவியானவர். ஜலத்தின் மேல் அசை வாடி கொண்டிருக்கிற ஆவியானவர், சிம்சோன் மேல் பலமாயிறங்கிய ஆவியானவர். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர், சிம்சோன் மேல் பலமாயிறங்கிய ஆவியானவர். நித்திய வெளிச்சத்தை நடத்துகிற ஆவியானவர் இப்போ எங்களோடு உலாவுகிற ஆவியானவர். தீர்க்கசனம் சொல்ல இறங்கி வரும் ஆவியானவர், தீர்க்க தரிசனம் சொல்ல இறங்கி வரும் ஆவியானவர். பிலிப்பை கொண்டு போய் இறக்கிய ஆவியானவர், பிலிப்பை கொண்டு போய் இறக்கிய ஆவியானவர். நித்திய வெளிச்சத்தை நடத்துகிற ஆவியானவர் இப்போ எங்களோடு உளவாகிற ஆவியானவர். இந்த மாலை வேளையிலே எங்களோடு இருக்கிற ஆவியானவர், இந்த மாலை வேளையிலே எங்களோடு இருக்கும் ஆவியானவர், அக்கினி தீபமாக இறங்கி வாரும் ஆவியானவர். இந்த மாலை வேளையிலே எங்களோடு இருக்கிற ஆவியானவர், அக்கினி தீபமாக இறங்கி வரும் ஆவியானவர். ஆவியானவர், ஆவியானவர், ஆவியானவர். நித்திய வெளிச்சத்தை நடத்துகிற ஆவியானவர் இப்போ எங்களோடு உலாவுகிற ஆவியானவர், இப்போ எங்களோடு உலாவுகிற ஆவியானவர். ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியிலே ஆவியானவரே நீர் எங்களோடு கூட இருக்கு. கலந்து கொண்ட பிள்ளைகள், கேட்டுக்கொண்ட பிள்ளைகளோடு கூட இருக்கு. சங்கமா வானொலி நிலையத்திலும் கூட இருக்கு சுவாமி. தொடர்ந்து செய்தியை கொண்டு வரும் பிள்ளைகளோடு கூட இருக்கு சுவாமி. இன்றைய நாளே சுவாமி ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு நித்திய வெளிச்சத்தை கண்ட நாளாக
இருளில் இருக்கும் மக்கள் வெளிச்சத்தை கண்ட ஒரு தினமாக நீ மாற்றி அமைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கட்டுண்டவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், சிறப்பற்றவர்கள் சிறையாக வேண்டுமாண்டவரே. உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு ராஜா இரவு பகலா கண்ணீரோடு நாங்கள் பாடுகிற பாட்டை கண்ணோக்கி பார்க்கிறதே இந்த நிகழ்ச்சி அனைத்தை நீர் ஆசீர்வதிக்கு சுவாமி. அந்த கிருபைக்கு அன்பு ஐயா, இந்த திங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த உபவாச ஜெப கூட்டத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்திருக்கு சுவாமி. சனி ஞாயிற்றுக்கிழமையில் அநேக ஊழியர்கள் நான் செய்து கொடுக்கிறேன் என்று ஓடோடி வருகிறார் சுவாமி. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இலங்கை, இந்தியா, ஜெர்மனி இருந்து கூட சுவாமி தேவரே ஐயா, எனக்கு ஒரு நேரத்தை தாருங்கள், நான் வார்த்தை கொடுக்க வேண்டும், உலகமெங்கும் வார்த்தை விதைக்க வேண்டும் தாகத்தோடு வாஞ்சியோடு ஓடுவதற்கு காரணம் அவன் நான் உண்மையான ஜெபம் சுவாமி. இந்த நித்திய வெளிச்சத்திலே சங்க மாநில இருக்கிற ஜெபங்கள் தேவ பிள்ளைகள் இதோ போல ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து தேவனுடைய சங்கம் வானொலி அபரிவிதமாக ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். இந்த சங்கம வானொலி நிலையம் உலகமெங்கும், உலகத்திலே எங்கே தமிழர்கள் இருக்கிறார்கள் அந்த இடமெல்லாம் இந்த சங்கம வானொலியின் தோணி ஊடுருவி செல்ல கர்த்தர் கிருபை செய்வார். காரணம் உண்மையாய் உத்தமமாய் வர ஊழியக்காரர்கள் வார்த்தையில கொடுக்கும்போது அந்த வார்த்தையில் அக்கினிமயமாக ஒரு அம்பாக ஒவ்வொரு உள்ளத்திலும் ஊடுருவி செல்லும் பொழுது ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார் சுவாமி. ஆவியில் சோர்ந்து போனோர் ஆவியில் அடம் கொள்வார் சுவாமி. அப்படியாக இந்த நித்திய வெளிச்சத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீ ஆசீர்வதிக்கிற தேவனை நீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. உமது பிள்ளைகள் உலகத்திலே இருந்து வேறு பிரித்தெடுத்த பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறார்கள் சுவாமி. உமக்கு தாழ்ந்தை கொடுக்க வந்திருக்கிறார்கள். உமது பாதபடியில ஓடோடி வந்திருக்கிறார்கள் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு ராஜா உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் மாமிசத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளை கொட்டுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, அக்கினி ஆவியானவர் அபிஷேகம் இறங்கட்டும். யார் யார் என்று செய்து கொடுக்கிறார்களோ அவர்கள் மீது ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். அந்த பிள்ளைகள் வார்த்தையை கொடுக்கும் சுவாமி, இந்த அக்கினியாக அந்த வார்த்தையில் வெளிப்படட்டும் சுவாமி. ராஜா, வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட வேதனையோடு சஞ்சலத்தோடு இருக்கிறார்களோ இந்த வார்த்தையை கேட்கும்போது சுவாமி நீர் அந்த குடும்பங்களில் ஒரு அற்புதம் நடக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கு. உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. உம்மாலே முடியும் ஆண்டவரே. உம்மாலே நீர் எங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து உமக்கு ஊழியத்துக்கு அழைத்தவர் நீர் ஆண்டவரே. ஊழியத்துக்கு அழைத்தவர் நீர் ஆண்டவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவர். ஆம் சுவாமி, இன்றைய நாளை கையெட்ட செய்ய தொடர்ந்து வரும் ஒவ்வொரு செய்தியிலையும் ஆசீர்வதித்து இந்த செய்திகள், இந்த பாடல்கள், இந்த துதிகள் மறு ஒளிபரப்பை கேட்கும் பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், 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 ஆமென். நன்றி ஐயா, நன்றி. வானொலி ஆசீர்வதித்து நீருக்கான ஜெபத்தை எடுத்து அப்படியாக ஆசிரியத்து துதித்து தன்னுடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். உயர்த்தி துதித்து ஜெபித்த உங்களை எங்கள் ஊழியங்களையும் கைட்டு எல்லா காரியங்களையும் கத்த நிறைய ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தரின் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மையப்படுத்துவோம். தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி ஐயா. ஆமென், ஆமென். நாங்கள் அடுத்ததா ஒரு சிறிய கவிதையை பார்ப்போம். வெளிச்சத்தை குறித்தான கவிதை. ஆமென். வெளிச்சம், புதிய வெளிச்சமாய் நித்திய வெளிச்சமாய் நித்தமும் உதித்து நினமும் நினைத்து நின்று நித்திய வெளிச்சமாய் புதிய வெளிச்சம் நிலைத்து நின்று நிலைத்திருக்க செய்கிறது. அந்த வெளிச்சத்துக்குள் வெளிச்சம் காண, அந்த வெளிச்சத்துக்குள் நாங்கள் வெளிச்சம் காண நிலைத்திருக்கிறது. நில் கவனி செல் என்று சொல்லும் வெளிச்சமே நீ. நில் கவனி செல் என்று சொல்லும் வெளிச்சமே நீ. மங்காத ஒளியே, மாறாத வெளிச்சமே, மாறாத வழியே, மேலானத அபிஷேகமே. மங்காத ஒளியே, மறையாத வெளிச்சமே, மாறாத வழியே, மேலான அபிஷேகமே நீ. மிக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் நடத்தும் வெளிச்சமே, மிக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் நடத்தும் வெளிச்சமே. என் கால்களுக்கு அது தீபமாயிருந்தது, என் பாதைக்கு அது வெளியரங்கமாய் வெளிச்சமாயிருந்தது. என் காலிற்கு அது தீபமாய், என் பாதைக்கு அது வெளிச்சமாய், பாதையே வெளிச்சமாக்குறது வெளிச்சமே.
என் பாதையே வெளிச்சமாக்குற வெளிச்சமே, இரவை பகலாக்கி விடுதலை வெளிச்சமாக்கி, இரவை பகலாக்கி விடுதலை வெளிச்சமாக்கி, துக்கத்தை சந்தோஷமாக்கி, என் புலம்பலை ஒரு ஆனந்த களிப்புமாய் மாற்றிய வெளிச்சமே, என் புலம்பலை ஆனந்த களிப்புமாய் மாற்றின வெளிச்சமே, உலாவுகின்றாய், உலாவுகின்றாய் நித்திய வெளிச்சமே, உலாவுகின்றாய் நித்திய வெளிச்சமே. சங்கமத்துக்குள் சங்கமிக்க, சங்கமத்துக்குள் சங்கமிக்க ஒரு பகுதியாய் வெளிச்சமாய் எழுந்தருளினார். ஒரு பகுதி வெளிச்சமாய் எழுந்த முழுவதுமாய் உம்மை நினைத்தாய், முழுவதுமாய் உம்மை நினைத்தாய். சங்கம் வானொலியை வெளிச்சமாக்கினார், சங்கம் வானொலியை வெளிச்சமாக்கினாய். வெளிச்சத்துக்குள் வெளிச்சம் காண சங்கம் வானொலியே வெளிச்சமாக்கினாய். எனக்குள், என் வாழ்விற்குள், என் வீட்டிற்குள், என் எல்லா வழிகளுக்குள்ளும் வெளிச்சம். எனக்குள், என் வாழ்விற்குள், என் வீட்டிற்குள், என் வழிகளுக்குள் வெளிச்சமானாய். வெளிச்சமாய் சங்கமத்துக்குள் சங்கமிக்க வைக்கின்றாய். வெளிச்சமாய் சங்க வானொலிக்குள் சங்கமிக்க வைக்கின்றாய். புதிய வெளிச்சமே, அது நித்திய வெளிச்சமே. ஆமென். கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக. சோஸ்திரம். சரியாற்ற ஒன்று நேரம் 7:56 கர்த்தர் நல்லவர், அவருடைய காரியங்களை செய்கிற தேவன் என்றும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பாடலை பாடித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாடுவோம். ஆமென். அழகான கண்கள் உள்ளத்தை அசைக்குது, எங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். அழகான கண்கள் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. ஆபிரகாம் போல நானும் நம்புவேன், ஈசாக்க போல நானும் நம்புவேன், ஆபிரகாம் போல நானும் நம்புவேன், ஈசாக்க போல நானும் நம்புவேன். ஒன்றுமே இல்லை என்றாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். ஒன்றுமே இல்லை என்றாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. யோசேப்ப போல நானும் நம்புவேன், யோபுவ போல நானும் நம்புவேன், யோசேப்ப போல நானும் நம்புவேன், யோபுவ போல நானும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. அண்ணால போல நானும் நம்புவேன், ரூத்த போல நானும் நம்புவேன், அண்ணால போல நானும் நம்புவேன், ரூத்த போல நானும் நம்புவேன்.
பிறர் என்ன தூற்றினாலும் நம்புவேன், நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன், பிறர் என்ன தூற்றினாலும் நம்புவேன், நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன், நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான், உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. ஆமென். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். வார்த்தையின் வெளிச்சத்துல முதலாவது திவ செய்தியை கொண்டு வருகிறார்கள் சிஸ்டர் ஏமி புஷ்பராஜா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு